त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन दधति यमुनानुभावं तीर्थैर्यथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूषः कवीनाम् अस्मादृशाम् अपगतौ चिरदीक्षितानाम् अन्नाय देवी दयते यदसौ मुकुन्दः यन्निश्चितं नियमितस्तव मौळीदाम्ना तन्त्रीनिनादमधुरैश्च गिरां निगुम्भैः। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं सरन्ति सरस्वतीं संसितकामधेनुम्। என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கியானிடுவேன் அவர் உறக்கண் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னறியை அவர் குறைத்த உய்யக் கொண்டார் நாதமுனி கடகோபன் சேனநாதன் இன்னுமுத திருமகள் என்று இவரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. கும்பே புனர்வசௌ ஜாதம் கேரளே சோழபட்டணே கௌஸ்துபாஞ்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. சுவாமி குலசேகராழ்வாருடைய முகுந்தமாலையினுடைய தொடர்ச்சியாக அடியனை பகவத் சங்கல்பத்தினாலே இங்கே வரவழைத்து இந்த உபன்யாச வரிசையை மீண்டும் தொடருமாறு பணித்தமைக்கு சில பேருடைய ஒரு சகாயம், அதாவது புருஷகாரத்துவம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லும் பொழுது, சிபார்சு என்று உருதுலே சொல்லும் பொழுது, அதை தமிழிலே நாம் பயன்படுத்தும் பொழுது ரெக்கமெண்டேஷன் என்ற ஆங்கிலத்திலே சொல்லி அதன் மூலமாக மேல்கோட்டை கஷேத்திரத்திலே சென்ற சித்திரை மாதத்திலே சுவாமி ஆடிட்டர் ஸ்ரீராமன் சுவாமி அங்கே சேவை செய்து அங்கிருந்து தொடர்ச்சியாக இங்கே சேலம் விஜயராகவாச்சார் சுவாமியுடைய கிருப்பையினாலே, பரம கிருப்பையினாலே அவர் நேற்று வந்தேன் நேற்று மத்தியானம் நான் இன்னைக்கு காத்தால உபன்யாசம் ஸ்ரீரங்கத்துலேருந்து காத்தால பஸ்ஸில் வந்துடலான்னு நினச்சேன். இல்லை, அப்புறம் நான் நேற்று சாயங்காலமே வந்துடுறேன் அப்படின்னு. உடனே அவர் மத்தியானமே வந்துடுங்க, ஸ்ரீ ராமானுஜருடைய மணிமண்டபத்தை சேவிக்கலான்னு சொன்னார். அதனால் அதுக்காக காத்தால அங்கே சேவிக்க முடிஞ்சது. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கைங்கரியம். இந்த கைங்கரியத்தில் சேலத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் சேர்ந்து அதை பண்ணினத்துக்கு இவா ரெண்டு பேரும் முக்கியமான காரணம். ஆடிட்டர் ஸ்ரீராமன் சுவாமியும் விஜயராஜார் சுவாமியும். அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் ஒருத்தர். இப்படி நிறைய பேரை சொல்லணும். எனக்கு 3 பேர் தெரிஞ்சுது. இப்போ தான் வேறு மற்றவங்களாம் சொல்லலை. நீங்களும் சேர்ந்து தான் பண்ணிருப்பீங்க. அதனால் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு காத்தால கூட ஃபோன் பண்ணி இந்த உபன்யாசத்துக்கு வாங்கன்னு சொன்னார். 10:30லேருந்து 12:30 சொன்னார். 10:30க்கு மேலே 11 எடுத்து. அதனால் சாதாரண இந்தியன் பங்க்சுவாலிட்டி என்று சொல்வார்கள். இந்தியர்கள் இந்த குறித்த நேரத்துக்கு வருவதில்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. அதையெல்லாம் நாங்கள் மீறி, நாங்கள் ஒரு கல்லூரியில் இருந்தேன், கிறிஸ்தவ கல்லூரியில் இருந்தேன். அதனால் அங்கே ரொம்ப முக்கியமாக நேரம் தவறாமை தான் முக்கியம் அங்கே. அப்படிலாம் 35 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் 36வது வருஷம் நேரம் தவறாக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பழக்கம் தொட்டில் பழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொட்டில் பழக்கம் இருந்தால் தான் அது வர முடியும். அதனால் இங்கே கார் மக்கார் பண்ணிடுச்சு. ஐயங்கார் லேட்டாக வந்துட்டேன். அதனால் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒன்றும் வேறு எல்லாத்துக்குமே பகவான் தான் காரணம். சர்வம் வாசுதேவா சொல்லுது. அவனை மீறி ஒன்றும் நடக்காது. அவன் ஆசையினால்தான் எல்லாமே நடக்கும். அவன் காரியத்தை அவன் நடத்துறதுக்கு நாம என்ன நடுவில் கொடுக்க. பகவானே, அது சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் நீளமாக சொல்லுவோம்.
இதுக்கு பேர் சாத்விக தியாகம்னு பேர். பகவானேவ ஸ்வனியாமிய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி சசேக தைக ரசேன அனேன ஆத்மனா கர்த்தா சுகீயேஷ உபகரணைகி ஸ்வாராதனைக்க பிரயோஜனாய பகவான் சர்வசேஷி சியப்பதி பரமபுருஷா சசேஷபூதமிதம் அப்படின்னு இது வரையும் வரிசையாக படபடபடன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன காரியம்ங்கிறது சொல்லணும். முகுந்தமாலா இது உபன்யாசம் கர்ம ஸ்வஸ்மை ஸ்வப்ரீத்தையே ஸ்வயமேவ காரயதி. யார் செய்கிறான்னா திருநாராயணன் பண்ணல, அந்த திருநாராயணன் சுந்தரராஜன் பெருமாள்ங்கிற திருநாராயணன் சொல்கிறது. ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில், இது திருநாராயணன் தமிழில். மேல்கோட்டையில் வைரமுடி சேவைங்கிறது ரொம்ப சப்பத்குமாரன், செல்லப்பிள்ளை, செல்வநாராயணன்கிற நிறைய திருநாமம். உடையவருடைய அபிமான க்ஷேத்திரம், செல்லப்பிள்ளையாக இருந்த க்ஷேத்திரம். இந்த சுவாமிகிட்ட விஜயராமன் சுவாமிகிட்ட ஆற்றுல வந்தது ரொம்ப சௌரியமாக போச்சு. பழைய சரித்திரங்கள் எத்தனை விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுட்டுருக்கேங்கிறது. 67 வயசு தான் ஆறுது. அதனால் அதுக்கு மேலே நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கடல் அளவு ஞானம் அறிவு, கற்றது கைமண் அளவு. அதனால் இங்கே முதல்ல என்ன சொல்லணும், என்னுயிர் தந்தளித்தவரைன்னு சொன்னேன். என்னுடைய திருத்தகப்பனார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தாவரையியல் பேராசிரியராக துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். என்னை சம்ஸ்கிருதம் படிக்க தூண்டினார். அப்போவே சின்ன வயசுலேயே 16-17 வயசுலேயே சம்ஸ்கிருதம் பேச ஆரம்பித்தேன். 9ஆவதுல தான் சம்ஸ்கிருதம் ஆரம்பித்தேன். அப்போது அந்த 9ஆவதுலேருந்து சம்ஸ்கிருதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சம்ஸ்கிருத பேராசிரியராக வருவோம்னு கனவு கூட காணலை. நான் ஆசிரியராகவே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா திருப்பி மாணவர்கள்லாம் அடிக்க வேண்டியிருக்கும்னு நினச்சேன். அதனால் மாணவர்களே திட்ட வேண்டியிருக்கும், அதனால் வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்காக பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் தான் எம்ஏ சம்ஸ்கிருதம் வந்தேன். அதுக்கப்புறம் பிஎட் படித்தேன். ஏதாவது ஸ்கூலில் வாத்தியாராக போகக்கூடாதுன்னு நினச்சி ஸ்கூலில் பிஎட் படித்தேன். அப்புறம் காலேஜில் வாத்தியாராக வந்தேன். மேட்டூரில் 1 வருஷம் ஸ்கூலில் இருந்தேன். இது ஏன் தம்பட்டம் அடிச்சுக்கிறேன்னு சொல்லலை, இது தற்பெருமையை பேசிக்கல. அதாவது தற்பெருமை பேசி நான் பரதன் சொன்னால் 144 பாபத்தில் ஒரு பாபம் தற்பெருமை பேசுறது. ஸ்ரீமத் ராமாயணத்தில் நான் தான் ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் இந்த 144 பாவத்தில் போவேன்னு சொன்னான். அதனால் இது இன்றைக்கி தொடர்ச்சி வேகமாக கொஞ்சம் பார்த்துருவோம். சாயங்காலம் வேணுகோபால சன்னதியில் இருக்குதுன்னு சொன்னால், நல்ல வேளை சுவாமி பிடி சேஷாத்ரின்னு நல்லா பாடக்கூடியவர். நான் இப்போ பாடினதே உங்களுக்கு தெரியும், ஓடாமல் இருந்ததே பெரிய விஷயம். அதனால் அதுக்காக தான் கதவெல்லாம் கிரில்லாம் தாப்பாக போட்டிருக்கோன்னு சொன்னீங்கன்னா, அதனால் அதுக்கப்புறம் போகும். அதனால் இங்கே என்னென்னா அவர் பிடி சேஷாத்ரி 8 ஸ்லோகம் முடிச்சிருக்கார். இதில் என்ன ஆரம்பத்தில் என்ன முக்கியம் சொன்னால், நான் சம்ஸ்கிருதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே எங்கள் பாட்டி புண்டரீகவல்லி தாயார்னு திருநாமம், சிதம்பரத்தில் கோவிந்தராஜ பெருமாளுடைய தாயாருக்கு அப்படி பேர் திருநாமம். அந்த திருநாமத்தை கொண்டு எங்கள் பாட்டி தளிகை பண்ணும் உள் சொன்னால் தப்பி வந்த உள்ளு தமிழ்னு சொல்லுவோம் வேடிக்கை. அதனால் அப்படி அந்த சமையல் அறையில் முகுந்தமாலை சொல்லி அப்படி மனப்பாடம் பண்ணு. எதையுமே புஸ்தகத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ புஸ்தகத்தை பார்த்து சேவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது புஸ்தகத்தை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணணுன்னா ஒரு ஆசிரியரை வச்சுக்கொண்டு பண்ணணும். அதனால் அப்படி பண்ணால் உங்களுக்கு சுலபமாக வந்துடும். அதனால் அவர் பார்த்து சொல்லலாம், நீங்கள் பார்த்து சொல்லாமல் வந்தால் உங்களுக்கு வந்துடும். எந்த வயசுக்கு கவலைப்பட இல்லை. ஏன்னா வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ வயசு 70 வயசு ஆகிட்டே முடியாது, இனிமேல் மனப்பாடம் பண்ண முடியாதுலாம் கிடையாது. திருப்பி சொன்னால் வந்துடும். அதனால் முதல்ல என்ன சொன்னேன், கும்பே புனர்வசு ஜாத்தம் கேரளே சோழப்பட்டணே. கேரளத்தில் சோழப்பட்டணம்னு பேர் இப்போவும். அதனால் அந்த தேசத்தில் ஒரு கும்ப மாதத்தில் மாசி மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தார். அவர் அவதரித்தார்னு சொல்லணும். அதனால் அப்படி முதல்ல தனியன் சொல்லுவாள். இந்த தனியன் சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு பேர். அதனால் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு தனித்தனி பாடல் இருக்கும். அந்த தனி பாடலை சொல்லிட்டு ஆரம்பிக்கணும்னு அவர் என்ன பண்ணார்னு நிறைய என்ன பண்ணார் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பார். கதை வேணும்னா நீங்கள் தூங்குகிற டயத்தில் சொல்கிறேன். அதனால் கதையை தூங்குறதுக்கும் சொல்கிறது உண்டு, அதனால் எழுப்புறதுக்கும் சொல்கிறது உண்டு. மூழ்கிகள் நான் கொஞ்சம் மைக்கை விட கொஞ்சம் கத்தி பேசுவேன். அதனால் தூங்க முடியாது. அதனால் நடுவில் அப்புறம் கேள்வி கேட்கலான்னு சொல்வேன். கேள்வி கேட்கணுன்னா நீங்கள் பாட்டு எப்போ எழுந்து போகிறீங்க முடிக்க போகிறீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏதாவது கேள்வின்னா கேட்கலாம், நடுவில் நிறுத்திக்கலாம் என்ன. அதனால் முதல்ல அவன் என்ன பண்ணார், அந்த ராஜாவாக இருந்தார். 2 ஆழ்வார்கள் தான் ராஜாவாக இருந்தார். திருமங்கை மன்னன் ராஜாவாக இருந்தார். அதே மாதிரி குலசேகர ஆழ்வார் ராஜாவாக இருந்தார். குலசேகர பெருமான்னு சொல்லுவாள்.
அது மாதிரி ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் அப்படி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இவர் என்ன சொன்னார், தினம் ஸ்ரீரங்கம் போகணும்னு சொன்னார். குஷ்யதேயஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். நமக்கு இப்போ கார் இருக்குது, கார் இருந்தால் திருப்பதி போகணும்னு சுவாமி சொல்லிட்டு இருக்கார். அதனால் திருப்பதி போகணும்னு ஒரு மாதம் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அவர் தினம் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்ரீரங்கம் போகணும் ஸ்ரீரங்கம் போகணும். ஸ்ரீரங்கம்னு நினைச்சாலே போகிறோங்கிறது சொல்கிறோம். ஸ்மரணாத் அருணாச்சலேன்னு சைவாள்லாம் சொல்வா, சிவபக்தர்கள்லாம் சொல்வா. அந்த திருவண்ணாமலையே நினைச்சா போகணும். சிதம்பரம் அடியன் ஊர், அதனால தர்ஷனாத் சிதம்பரேன்னு சொல்வா. பார்க்கணும், போய் அந்த பெருமான், அந்த நடராஜ பெருமான் சிவகாமி சுந்தரியே ஒரு திரும்பி பார்க்கறத பார்க்கணும். அதுதான் தரிசனம்னு பேர். அவன் பண்ணுற தரிசனத்தை நாம் பார்க்கணும். தரிசனம் ஆருத்ரா தரிசனம்னு பேர், ஆருத்ரா தரிசனம்னு பேர். நம்முடைய மனசில் ஈரத்தோடு பார்க்கணும், அன்போடு பார்க்கணும். அவன் நம்மை மனத்தை, அவன் தன்னுடைய மனதில் இரக்கம் கொண்டு, அது தண்ணீர் சொல்வார், நனைந்த ஒரு இரக்கத்தினால, நனைந்த உள்ளத்தால் அவன் நம்ம பார்க்கணும். இப்போ சுந்தரராஜ பெருமான் கூட நான் இங்கே வந்தால் அவர் என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்கறது முக்கியம் இல்லை. எட்டி எட்டி அந்த ஜோதி காட்டும் பொழுது, கற்பூரஹாரத்தி காட்டும் பொழுது இன்னொருத்தரை முன்னாடி இருக்கிற பிடிச்சி தள்ளாதீங்க. அதனால் கால் கீழே விழுந்துருவோம் நாம். அதனால் அந்த ஜோதியை தான் பார்க்கணும், அந்த உருவத்தை கூட அப்புறம் பார்க்கணும், விக்கிரக திருமேனியை கூட அப்புறம் தான் பார்க்கணும். அந்த அதுக்கு தான் சுவாமி வேதாந்த சொன்னார், மனசுக்குள்ளே பார்க்கணும் அந்த விளக்க. அந்தர்ஜோதிஹி அந்தர்ஜோதிஹி அப்படி எப்படி இருக்குன்னா, என்ன உருவத்தில் அந்த விளக்கு இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இருட்டில். அதனால் கிமபி யாருக்கு தெரியும்னா யமீனாம், நல்லவர்களுக்கு தான் தெரியும். அது நாம் நல்லவர்கள் நினச்சிக்கணும். யமீனாம் அஞ்சனம், கண்ணுக்கு மை தீட்டி குழந்தைக்கு கண் பார்வை வரவிழ்ப்பாங்க அந்த காலத்தில். யோக திருஷ்டே அது என்ன, மனசுக்குள்ளே என்னவோ ஆசையோடு போகிறோம், ஏதோ கவலையோடு போகிறோம். சிந்தா ரத்னம். சரி, ஸ்ரீரங்கத்துக்கு எப்படி இருக்குன்னா சுலபம். திருப்பதி மலை உடையவர் ஏறின மாதிரி முழங்காலில் ஏற வேண்டாம். மேல்கோட்டை கஷேத்திரம் அங்கேருந்து ஒரு 10 படி ஏற வேண்டாம். காஞ்சிபுரம் 24 படி ஏற வேண்டாம். அதனால் சுலபம் அப்படின்னார். இப்படி சுவாமி தேசிகன் உள்ளே பார்க்கணும் அந்த விளக்குன்னு சொன்னார். யார் விளக்கு? எம்பெருமான் தான், விளக்கொளி எம்பெருமான். அதனால் காஞ்சிபுரத்தில் ஒரு கோவிலே இருக்குது, விளக்கொளி எம்பெருமான். அதனால் இங்கே குஷ்யதேயஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம் அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, பகவான்கிட்ட போய் என்ன கேட்கணும்னா ஒன்றும் இல்லை, திருநாமங்களே சொல்லணும், அவ்வளோதான். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே நமக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும். நம்ம மோட்சம் கிடைக்கும்னு முதல்ல சொல்லிட்டா யாருமே வரமாட்டாங்க. அதனால் முதல்ல நமக்கு என்ன வேண்டியமோ அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லணும். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி, இப்படிதான் சொல்லணும் பெருமாளை. 1000 திருநாமம் இருக்குது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது. அது சொல்கிறதுக்கு நாள் இல்லைன்னு ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்லிட்டு போகிறோம். அதோடு நிறுத்திக்கலாம். நமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, அது சொல்கிறதுக்கு நாள் இல்லை. ராம ராம ராமன் சொன்னால் போகிறோம், ஒருத்தர் சொன்னால் ராமன் ஒரு தடவை சொன்னால் போகிறோம் அப்படின்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால் வரிசையாக சொன்னார் ஸ்ரீவல்லபேதி சொல்லிட்டேன். அதனால் 2வது ஸ்லோகம் பிரதிதினம் ஆலாபினம் மே குருமுகுந்தா அப்படின்னு முடிக்கிறார் குலசேகர ஆழ்வார். ஜெயத். அப்புறம் பெருமாளுக்கு நாம் வெற்றியை பாடணும். அவர் வெற்றி பெறட்டும், அவர் வெற்றி பெறட்டும்னு பார்த்தா அவருக்கு வெற்றி இருந்தால் போருமான்னு கேட்டால் நமக்கும் வெற்றி கிடைக்கும். இவருக்கு ஐஸ் வச்சோன்னா நாளைக்கு வாரத்துக்கு போய் நல்லா சாப்பிடலாம், அதுக்காக தான் ஐஸ் வைக்கிறது. அதனால் சிபாரிசு பிடிக்கிறது. நீங்கள் ரொம்ப நல்லவர், பெரியவர், எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னால் சரி எங்கள் ஆற்றுக்கு வாங்க, ஒரு நாள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக தான் ஐஸ் வைக்கணும், பெருமாள்கிட்ட ஐஸ் வைக்கணும். ஸோ ஜெயது ஜெயது தேவோ தேவகி நந்தனோயம் ஜெயது ஜெயது கிருஷ்ணோ விஷ்ணிவம்ச பிரதீபா ஜெயது ஜெயது மேகஸ்யாமள கோமலாங்கோ ஜெயது ஜெயது பிருத்வி பாரநாசோ முகுந்தா. ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான சம்ஸ்கிருத இலக்கணத்தில் எழுதின ஒரே ஆழ்வார், சம்ஸ்கிருதத்தில் எழுதின ஒரே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். மற்ற 12 ஆழ்வார்களில் ஆண்டாள் 173 பண்ணியிருக்காங்க. திருப்பாண ஆழ்வார் 10 பாசுரம் சாதிச்சிருக்கார். அது மாதிரி மதுரகவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனான நம்மாழ்வாரை பற்றி 10 பாசுரம் சாதிச்சிருக்கார்.
அதனால் இதெல்லாம் சுலபமாக 10 பாசனம் சேவிக்கிறது ரொம்ப சுலபம், எளிது. ஆனால் 1000 திருமங்கை ஆழ்வார் சாதிச்சிருக்கார், 1000 நம்மாழ்வார் சாதிச்சிருக்கார். இதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னார். ஒரே பக்கம், ஒரே ஸ்லோகம், ஒரு 2 வரி அது படிக்கிறதுக்கு தான் இப்போ நேரம் இருக்குங்கிறாங்க சின்ன குழந்தைகள்லாம். அதனால் ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுன்னு அதை வேற கண்ணை கெடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதனால் வேற ஏதோ கேம் விளையாடின்னு இருக்காங்க. அதுக்கு போல இவர் சுவாமி குலசேகர ஆழ்வார் என்ன சொன்னார்? இப்படி சொன்னார், ஜெயத்து ஜெயத்து தேவோ அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்தது ஜெயத்து பிருத்வி பாரநாசோ முகுந்தா. அப்போ அவர் பெருமாளை கூப்பிட்டு சொன்னார், முகுந்த மூர்த்தனா பிரணிபத்திய யாச்சே, உன் காலில் விழறேன், உன்னை பிச்சை கேட்குறேன். என்ன பிச்சை கேட்குறேன்? பிரணிபத்திய யாச்சே பவந்தமே காந்தம் இயந்தம் அர்த்தம். ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். நிறைய லிஸ்ட்டு போட்டு பட்டியல் போட்டு எனக்கு என்னென்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன வேணும், நண்பர்களுக்கு என்ன வேணும், உறவினர்களுக்கு என்ன வேணும்னு கேட்கல. பிரணிபத்திய யாச்சே பவந்தமே காந்தம் இயந்தம் அர்த்தம். என்ன வேணும்னா ஒன்னே ஒன்று தான், ஒன்னையும் மறக்கக்கூடாது. அவிஸ்மதி சரணாரவிந்தே. எப்போ மறக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு ஜன்மத்திலையும் மறக்கக்கூடாது. பவே பவே மேல்து. யாரா எப்படி மறக்காமல் இருக்க முடியும்னு கேட்டால், உன்னுடைய அருளாலே உன் தாழ் வணங்கின்னு சொன்னான் மாணிக்க வாசகர். தன்னுடைய அவனாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அதனால உன் அருளாலே பவத் பிரசாதாத். சரி, எதுக்காக வந்த நீ இன்னும் மற்றதுக்கு இன்னொரு பெருமானையும் போய் சேவிப்பியா அப்படின்னு கேட்டா, நாகம் வந்தே தவ சரணையோ, உன் காலில் நான் விழறேன். ஏன் வந்து விழறேன்னு திருப்பி திருப்பி கேட்குறேன். முதல்ல சொல்லிட்டேன், மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இருந்தால் கூட இன்னும் நீ ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஆசை வச்சுட்டு வெளியில் வேஷம் போடுறியோன்னு நினச்சேன். 12 திருமணிட்டு இதெல்லாம் மேலே ஒரு சால்வை போட்டுன்னு இந்த மாலை போட்டார் பட்டாச்சாரியாரை விட்டுன்னு நான் பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்காக வரல. அதனால் நான் அகம் வந்தே தவ சரணையோ துவந்த்வமத்வந்த்வஹேதோ கும்பி பாகம் குருமபிஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமா மிருது தனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம். இப்படி ரொம்ப சுலபமாக சொல்கிறேன். நான் வந்து நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை, தயாராக இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராக இல்லை, ரெண்டும் வேண்டாம் எனக்கு. அதனால் ஒவ்வொரு பிறவியிலையும் உன்னையே நான் நினைக்க வேண்டும். பாவே பாவே ஹிருதய பவனே பாவையேயம் பவந்தம். சரி, வேற எதுலையாவது ஆசை இருக்கான்னு கேட்டால், ஒழுங்கா இருக்கியா, வாழ்க்கையை நன்றாக நடத்துகிறாயான்னு கேட்டால், நாஸ்தா தர்மே, என்னுடைய வாழ்க்கையை நன்றாக நடத்துறதுக்கு எனக்கு ஆசையும் இல்லை. தினமும் பூஜை பண்ணணும் பண்ணலை, பெருமாள் திருநாமத்தை சொல்லணும் சொல்லலை, சாப்பிட்றதுல தான் இன்ட்ரெஸ்ட். காத்தால என்ன டிஃபன், ஏகாதசி என்னைக்கு உண்டா, என்ன சட்னி தொட்டுக்க அப்படின்னு அதுதான் கேட்டுருக்கோம். நாஸ்தா தர்மே. சரி, பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை இருக்கா? அதுவும் இல்லை. நான் வசூனிச்சாயே. சரி, இந்த ஊருக்கெல்லாம் இந்த ஊரில் நிறைய போகம் இருக்கு, வஸ்துக்கள் இருக்கு, அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்கள் இருக்கு. ஒரு கண்காட்சி இருக்கு, போகணும் சாயங்காலம் சேலத்தில் பல்பொருள் கண்காட்சி. என்ன வாங்கலாம் எல்லாம் வீட்டில் இருக்கு. கிரைண்டர் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. ஆனால் இன்னும் அங்கே ஏதாவது புதுசாக கிடைக்குமா கேட்கணும், பார்க்க போகிறோம். சாயங்காலம் போய் ஒரு 4 மணி நேரம் சுற்றிட்டு ஒன்றும் இல்லைன்னு திரும்பி வரும். நான் ஆஸ்தா தர்மே நவசுனிச்சயே நைவ காமோபோகே யத் யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம். 10:30 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு நினச்சா ஆரம்பிக்க முடியலையே. அதனால் அதுக்கு காரணம் நாம இல்லை, நீங்கள் இல்லை, நான் இல்லை, அவன் தான். அதனால் அவன் காரியத்தை அவனே நடத்திக்க வேண்டியதாக இருக்க. அதனால் நவசுனிச்சயே நைவ காமோபோகே எத் பவ்யம், எது எது நடக்கணும்னு இருக்கோ அது எது நடக்கும். இப்போ இங்கே பட்டாச்சாரை பார்த்த உடனே அவர் சொன்னார், பங்குனி உத்தரத்துக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு எழுந்தருளணும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்புறம் இவர் சுவாமிகிட்ட தான் அது விண்ணப்பிச்சிருந்தேன். அது வந்து அவரே சொன்னார், இவரை வர வச்சுருக்கோம், இவரை கட்டாயப்படுது. ஏன்னு கேட்டால் இவரே சொன்னார், நாங்கள் எங்களா வருஷம் ஒரு தொடர்ச்சியான ஒரு பேருரைக்கு புதுசாக ஒருத்தரை கூப்பிடுவோம். நீங்கள் தான் வந்து எங்களுக்கு தான் புதுசே தவிர உங்களுக்கு பழசு அப்படின்னாரு. அது மாதிரி நாங்கள்லாம் உபன்யாசம் பண்ணுறதுக்குன்னு பிறந்தவன் இல்லை, ஏதோ கூப்பிட்டா செய்யணும். அதனால் அது மாதிரி மற்றவங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் கேட்டிருக்கீங்க. நான் ஒரு சின்ன ஆள் தான். அதனால் அந்த பெரிய ஆளெல்லாம் கேட்டுட்டு இவர் என்ன சரியாக சொல்கிறாரா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் சில பேர்.
அதனால் கையில் புஸ்தகத்தை வச்சு அவர் சொல்கிறது சரியாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறாரா அப்படின்னு பார்த்தா அது பண்ண முடியாது. எங்கிட்ட மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு என்ன தெரியாது. அதனால் பாவே பாவே ஹிருதய பவனே பாவையே எம் பவந்தம் நாஸ்தா தர்மே நவது. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், 9வது தான் ஆரம்பிக்கணும். நாஸ்தா தர்மே நவது நிஜயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம். நாம் முற்பிறவியில் என்ன செய்தோமோ நல்லதோ கெட்டதோ அதுக்கு தகுந்தவாறு தான் நமக்கு பலன் கொடுக்குறான் பகவான். நமக்கா இப்போ இவருக்கு நல்லது கொடுத்துட்டு இவருக்கு கெட்டது கொடுக்கல, ஒருத்தருக்கு பட்சபாதம் இல்லை, பார்ஷியாலிட்டி என்பது கிடையாது. அதனால் எனக்கு மட்டும் கெட்டது கொடுக்குறா இவருக்கு மட்டும் நல்லது கொடுக்குறாருன்னு சொல்லக்கூடாது. அப்படி என்ன அப்படி பட்சபாத அனபிஜா அதுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி கொடுக்கணும்னு தப்பாக கொடுக்கணும்னு தெரியவே தெரியாது. அதனால் அப்படிப்பட்ட பகவான். அதனால் இங்கே நைவ காமோபோகே யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம். இதே ஒரே ஒரு வேண்டுகோள் தான் உங்ககிட்ட. ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வேண்டுகோள், எனக்கு பிடிச்ச விருப்பம், ரொம்ப பிடிச்ச விருப்பம். அது என்ன விருப்பம் கேட்டால் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி. ஒரு பிறவிலையும் சரி மற்ற பிறவிலையும் சரி எல்லா பிறவிலையும் நான் ஒன்றுதான். ஜன்ம ஜன்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிஷ்சலா பக்திரஸ்து. என்னுடைய இறைப்பற்று என்பது மாறாமல் இருக்க வேண்டும். அப்படி மாறாமல் எங்கே இருக்கு மாறாமல் இருக்க வேண்டும்னா உன்னுடைய திருவடியை தவிர வேறு எதுவும் எனக்கு இந்த இறைப்பற்றுங்கிறது இருக்கக்கூடாது. இறைப்பற்றுங்கிறது உன் திருவடியை பற்றி தான் இருக்கணும், வேற எதுவும் நினைச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ இந்த வெயிலில் 10:30 மணிக்கு மேலே இங்கே உட்காந்துருக்கீங்களே வீட்டில் டிவி ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம, அதனால் அந்த மாதிரி இருக்கணும். இறைப்பற்று அப்படி இருக்கணும். அதனால் கேட்கணும்னு வந்திருக்கணும். அதனால் நாஸ்தாதன்மே நவசு நிஜயே நைவ காமோபோகே யத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தொத்பாதாம்போர்க யுககதா நிஷ்சலா பக்திரஸ்து. சரி, நீ அடுத்த தடவை இந்த பிறவி முடிஞ்சோடனே எங்கே போவேன்னு நினைக்கிறேன்? சொர்க்கத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா அப்படின்னு. எங்கேயோ இருக்கேன், அசுரனா ராட்சதனா இருக்கேன், இல்லாட்டா தேவனா சொர்க்கத்தில் இருக்கேன். திவிவா புவிவா மமாஸ்து வாசா. எனது வாடகை வீடா சொந்த வீடா அதெல்லாம் பார்க்க போகிறதில்லை. திவிவா புவிவா மமாஸ்து வாசா நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. இந்த ஆழ்வாருடைய கொள்கையை இங்கே கொண்டு வரார். பெரியாழ்வாருடைய கொள்கையை இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே என்று துப்புடையாரை என்று ஆரம்பித்து ஒரு 10 பாசனம் பெரியாழ்வார் சாதித்ததில் அதை நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறார். இங்கே இந்த மாதிரி கடைசியில் சொல்கிறார். தத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி தத்பாதாம்போருக யுககதா நிஷ்சலா பக்திரஸ்து திவிவா புவிவா மமாஸ்து வாசோ நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னு சொல்கிறாங்க. கடைசி காலத்தில் யாரை நினைக்கணும் அப்படின்னா பெருமாளை நினைக்கணும், தாயாரை நினைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வேறு ஏதாவது நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு. எப்பொழுது கடைசி காலம் வருதோ அந்த சமயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகிடுவேங்கன்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட சொல்வார், பெருமாளை தியானிக்கவே முடியல, எனக்கு நினைக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது சொன்னார், எரும மாடு தானே மேய்க்கிறேன், அதனால் எரும மாடுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு. அதனால் எரும மாடுன்னு கடைசியில் நினச்சினே இருந்தான். எரும மாடுன்னு சொல்லிகிட்டே வந்தான், ஜபம் பண்ணிகிட்டே வந்தான். அப்புறம் அதுக்கப்புறம் பகவான் எரும மாட்டிலையும் புகுந்து அந்தர்யாமியாக இருக்கிறதுனால பகவான் மோட்சம் கொடுத்தாருன்னு சொல்லுவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய கதையில். அது மாதிரி அதனால் பாவே ஹிருதய பவனே பாவையே எம் பவந்தம். அதனால் திவிவா புவிவா மமாஸ்து வாசா நரகேவா நரகாந்தக பிரகாமம் அவதீரித சாரதார விந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. அப்புறம் இப்போ திருப்பியும் அந்த துப்புடையாரை என்ற பெரியாழ்வார் பாசுரத்துக்கு திருப்பியும் சொல்கிறார், ஹே கிருஷ்ணன்னு கூப்பிடுறார். இந்த ராமனை தானே கூப்பிடணும், ராமனை தானே பிடிக்கும், ஸ்ரீரங்கம் தானே வரணும்னு சொன்னார். யார்? நம்பெருமாள் ராமன். ஏன் ராமன்? காலில் பாதுகை இருக்குது, செருப்பு இருக்குது பார்த்தீங்களா,
அதனால் திருவடியில் பாதுகை இருக்குது, அதை சேவிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் கையில் வந்து பிரயோக சக்கரம்னு ஒன்று இருக்குது, அதை இப்படி வைக்காமல் இப்படி திருப்பியிருப்பார், அதை நீங்கள் சேவிக்கணும். நிர்மால்யமாக இருக்கும் பொழுது பெருமாளை தரிசனம் பண்ணுற பொழுது நம்பெருமாள் உற்சவரை நம்ம வீட்டுக்கே வருவார், அப்படிப்பட்ட பெருமாளை அப்படி சேவிக்கணும். இந்த ரெண்டும் சேவிக்கணும். பெரிய பெருமாள் படுத்துன்னு இருக்கார், அவர் கையில் ஆயுதம் இல்லை, இவர் கையில் ஆயுதம் இருக்குது, சக்கரம் இருக்குது, சங்கம் இருக்குது, அதை அப்படி சேவிக்கணும். அதனால் இங்கே சொன்னார், திவிவா புவிவா மமாஸ்து வாசோ மீன் கிருஷ்ணத்வதீய. கிருஷ்ணன் கூப்பிட்டார், ராமனை கிருஷ்ணன் கூப்பிடலாம், கிருஷ்ணனை ராமன் கூப்பிடலாம். ஏன்னா ராமன் என்ன செஞ்சானோ அதை நாம் செய்யலாம், கிருஷ்ணன் என்ன சொன்னானோ அதை செய்யலாம், கிருஷ்ணன் என்ன செஞ்சானோ அதை செய்ய முடியாது. அதனால் ராமாதிபத் வர்த்தித்தவ்யம் ந ராவணாதிபத்துன்னு சம்ஸ்கிருதத்தில் பழமொழி. முழு ராமாயணம் 24,000 ஸ்லோகம், அதை படிக்கிறீங்க, படிச்சுட்டு ராமன் மாதிரி இருக்கணுமா ராவணன் மாதிரி இருக்கணுமான்னா ராமன் மாதிரி இருக்கணும். ஏன் ராமன் மாதிரி இருக்கணும்னா அப்பா அம்மா சொன்னதை கேட்டான், அப்பா அம்மா சொன்னதை விட சித்தி சொன்னதை கேட்டான். காட்டுக்கு போகணுன்னு சித்தி தான் சொன்னான், அப்பா கூட சொல்லலை. 14 வருஷம் சொன்னார், போனான். அதனால் ராவணன் வந்து சிவபக்தன், அந்த கையில் வந்து ஒரு வாள் வந்து சிவன் கொடுத்தார். அதனால் வீணையில் சாமவேதம் வாசிப்பான். இப்படி நரம்பை எடுத்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற நரம்பை எடுத்து கம்பியாக வச்சு வீணை வாசிப்பான். அதை மாதிரி நாம் இருக்க முடியுமான்னு முடியாது, ராட்சசன் மாதிரி இருக்க முடியாது. ராமன் மனிதன் மாதிரி இருக்கணும். அதனால் கிருஷ்ணன் கூப்பிட்டார். பெருமாளுக்கு தெரிஞ்சு வச்சுங்கோ, தெரியாதவா தெரிஞ்சு வச்சுங்கோ. பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் வந்து சேவிக்கும் பொழுது முதல்ல அவருக்கு கிருஷ்ணன் தான் பேர். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர், அதனால் கிருஷ்ணன் தான் பேர். அதுக்கப்புறம் அந்த கோவில் ஏற்பட்ட வருஷம் ரேவதி நட்சத்திரம், அதனால் பெருமாளுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் திருமஞ்சனம், அபிஷேகம், நீராட்டு. அதுக்கப்புறம் ஜேஷ்டா நட்சத்திரம்னு 18வது நட்சத்திரம், நட்சத்திர பட்சையில் அஸ்வினின்னு ஆரம்பித்து 18வது நட்சத்திரம் கேட்டை, அந்த கேட்டை நட்சத்திரம் திருமஞ்சனம். இந்த அந்த திருமஞ்சனத்தில் சில திருமஞ்சனங்கள்லாம் பார்க்கவே முடியாது, அவங்க அர்ச்சகர்கள்லாம் மட்டாச்சாரியர்கள் தான் அவங்க தரிசனம் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் இது எப்படி கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம். இது உன்னுடைய திருவடிங்கிறது ஒரு கிளிக்கூடு மாதிரி இருக்கு. ஒரு பறவைக்கு ஒரு கூடு நம்ம வீட்டில் வைக்கலாம், அந்த மாதிரி அந்த கூடு மாதிரி இருக்குது. அந்த கூடு என்ன கூடுன்னா என்னுடைய இதயம்தான் அந்த கூடு. அந்த இதயத்தில் உன்னுடைய கிருஷ்ணா என்ற ஒரு கிளி வந்து என்னுடைய உட்காந்துக்கணும். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம். எப்போ வரணும்னு கேட்டால் அந்த கிளி இன்னைக்கே வரணும், இப்போவே வரணும். அத்யைவமே விஷதுமானச ராஜஹம்சா. இது கிளி சொல்லலை, ஒரு பெரிய அன்னம், அது ராயல் ஸ்வான் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஒரு ராஜஹம்சம். அது வந்து இங்கே உள்ளே உட்காந்துக்கணும். அது கிருஷ்ணன்கிற ராஜஹம்சம். கிருஷ்ணத்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவமே விஷதுமானச ராஜஹம்சா. பிராண பிரயாண சமயே, கடைசி காலத்தில் அர்த்தம். பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைகி. தொண்டை கட்டிக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தினால பேச முடியல. பகவான் நாமாவை அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு சொல்ல முடியல, கிருஷ்ணா ராமான்னு சொல்ல முடியல, ஹரே ராம ஹரே கிருஷ்ண சொல்ல முடியல. அப்படி என்ன பண்ணுங்க, அத்யைவமே விஷதுமானச ராஜஹம்சா பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதௌ ஸ்மரணம் குதஸ்தே. உன்னை எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டேன் குலசேகராக. சரி, நீ பாட்டு சொல்ல வேண்டாம், வாயால் சொல்ல வேண்டாம், நினச்சிக்கோங்களேன் அப்படின்னா, சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம். தினம் நினைக்கணும். 24/7 சொல்லுவாங்க. அதனால் 7 நாள் ஒரு வாரத்துக்கு 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவ்வளவும் நினச்சின்னே இருக்கணும். நினச்சின்னே இருந்தால் காரியம் பண்ண முடியுமா, காரியாலயம் போக முடியுமா, வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாம் செய்ய முடியும். சொல்லிக்கிட்டே இருந்து சமையல் பண்ணுறாங்க பெண்கள், அப்போ உப்பு போட மறந்து போயிடும். அப்படி இல்லை, உப்பு போட மறக்கக்கூடாது, சொல்லிகிட்டே இருக்கணும். ராமா ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அதனால் சிந்தையாமி ஹரிமேவ சந்ததம் மந்த மந்த ஹசிதானம்புஜம். அவர் என்ன எதத்தை நினச்சி பார்க்கணுன்னா அவருடைய புன்னகையை நினச்சி பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நேற்று காத்தால இவரோட ஸ்ரீ ராமானுஜருடைய மணிமண்டபத்தை போய் சேவிக்கிற பொழுது பார்க்க 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 அந்த உருவத்தில் அந்த கல்லா, அது மண்ணா, அது வந்து உலோகமா பஞ்சலோகமா, அது வந்து சுதையா சுண்ணாம்பா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படக்கூடாது. உயிரோடு இருக்கான்னு நினைக்கணும். அப்போ அங்கே புன்னகை தெரியுது.
இந்த சபதி, அந்த உருவம் செய்த சிலை செய்த ஒரு சபதியினுடைய பக்தியினால, இறைப்பத்தினால அந்த வாயில், அந்த திருவாயில புன்னகை தெரியும். அந்த புன்னகையை நாம பார்க்கணும். சரி, மந்த மந்த ஹசிதான நம்புஜம் நந்த கோப, யாரை பார்க்கணும்? நந்த கோப தனயம் பராத்பரம். கிருஷ்ணனை முதல்ல தன் குழந்தைன்னு நினைச்சா யசோதா, அதுக்கப்புறம் தான் ஏதோ பெருமாள் தான் குழந்தையா பிறந்திருக்காரு அப்படின்னு நடுவில் எண்ணம். ஆனால் எண்ணெயை எடுத்து சாப்பிடும் பொழுது நிறைய சாப்பிடாதே, உடம்புக்காது, வயிற்று வலிக்கும்னா நடுவில் ஒரு தடவை மாயே, ஒரு தடவை பெருமாள் தெரியுது. ஒரு தடவை மாயே ஒரு வண்டி கீழே படுக்க வச்சுருந்தா, தூளியில் தொட்டில் போட்டு அதை படுக்க வச்சுருந்தா, ஒரு சகடாசுரன் ஒரு வண்டியாக வந்தான், சக்கரமாக வந்தான். அவனை அடிச்சுட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருந்தது. என்னவோ ஆச்சு, அந்த வண்டி கீழே விழுந்த சத்தத்தில் வெளியில் வந்தா என்னவோ ஆச்சோன்னு வந்தான். அதனால் ஒரு பக்கம் அஞ்ஞானம், மாயைங்கிறது மறைக்குது. அதுக்கப்புறம் கடவுள்னு தெரியுது, கடவுள்னு தெரிஞ்சாலும் திருப்பியும் மறைக்குது. அதனால நம்ம வாழ்க்கையும் இப்படிதான். இந்த பெருமாள் கோவிலுக்கு ஏன் வரோம் அப்படின்னா, பெருமாளை ஞாபகப்படுத்தணும். இல்லாட்டா வீட்டில் வந்து டிவின்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபோன், குழந்தைகள்லாம் ஃபோன் கொடுத்துருங்க. 2 வயசு 3 வயசுலாம் இப்படி டக்குன்னு தள்ளுது, என்னை விட வேகமாக தள்ளுது. அதனால் அப்படி என்ன பார்க்குறேன்னா ஏதோ பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்குது. அதனால் நம்ம பார்க்கணுன்னு திருப்பிக்குது, மறைச்சிக்குது. அதனால் எப்படி என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனால் மந்த மந்த ஹசிதான நம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம். பெரியவர்கள்லாம் வணங்கியிருக்காங்க. எல்லாரும் முட்டாளா அப்படின்னு யோசனை பார்க்கணும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே முட்டாள் இல்லைங்கிறது. எல்லாருமே விஞ்ஞானத்தோட, அறிவியலோட, பகுத்தறிவு இல்லைங்கிறாங்க. பெருமாள் இல்லை, பகுத்தறிவு இல்லை. அதனால் பகுத்தறிவு இருந்து நாம் எல்லாரும் நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் அதை வந்து நம்ம பின்பற்றணும். பெரியோர்கள் சொல்கிறதெல்லாம் பின்பற்றணும்னு சொல்கிறேன். அவங்க வீட்டில் என்னென்ன பெரியோர்கள் சொன்னாங்களோ அது பின்பற்றணும். எங்கள் தாத்தா எப்படி பூஜை செய்தாரோ அந்த மாதிரி நான் பூஜை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மந்த மந்த ஹசிதான நம்புஜம் நந்த கோபதனயம் பராத்பரம் நாரதாதி முனி பிருந்த வந்தித்தம். இது வரையும் 8 ஆயிடுது. இனிமேல் 8ஆம இருக்கிறதுக்காக இருக்கிற பகவானை எட்டி பார்ப்போம். அதனால கரச்சரண சரோஜே காந்தி மன்னேத்திர மீனே ஸ்ரமமுஷி புஜ வீச்சி வியாக்குலே காதமார்கே ஹரிசரதி வியதாஹ்ய பீய தேஜோ ஜலௌகம் பவமரு பரிகின்னா கேதமத்யத்யஜாமி. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வந்தா பயப்படுவோம், சிறிய பிரச்சனைகள் வந்தா தாங்க முடியக்கூடிய பிரச்சனைகளை தருவான் பகவான்னு நினைச்சுக்கணும். அப்படிதான் நினைச்சுக்கணுமே தவிர எல்லோ புது ஆபத்து வரப்போகுது, எதிர்க்க வண்டியில போயிட்டு இருக்கோம், லாரி வந்து மோதிடும்னு நினைக்க கூடாது, லாரிக்காரன் குடிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. அப்படி நாம எங்கள் வீட்டு குழந்தையே வெளியில போயிருக்கு, சாயங்காலம் 7 மணிக்கு வரல, என்ன ஆச்சோ அப்படின்னு பயப்படுறோம். பையனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் பயப்படுறோம். பெண்ணுக்கு கூட பயப்படுறது இல்லை, பையனுக்கு இப்போ பயப்படுறோம். எங்கேயாவது எங்கள் வீட்டுக்கு வரானா, இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்கானா, சினிமா போயிருக்கானா, அதான் பயமா இருக்கு. ஆனால் திரும்பி வர்றது எப்போ தெரியல. அதனால மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த கலக்கத்தை போக்குறதுக்காக குலசேகர ஆழ்வார் ராமனை கும்பிட்டு கிருஷ்ணனையும் கும்பிடுறார். சரி, எப்படி இருக்கணும்னு சொன்னா, நம்ம நம்ம வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை பாலைவன பிரதேசமாக இருக்கு. அந்த பாலைவன பிரதேசத்துல தண்ணி கிடைக்காம தவிக்கிறார் ஒருத்தர், அது நாம தான். பவமரு பரிகின்ன. சரி, தாகம் இருக்கிறது, தாகத்துக்காக தண்ணீர் வேணும், தண்ணீர் கிடைக்கல. அப்ப என்ன பண்றோம்னா, தண்ணீர் கிடைக்காம இருக்கிற போது பகவானை நினைச்சுக்கணும். உடனே யாராவது எங்கேருந்தாவது அவங்க தண்ணீர் கொடுக்குறாங்க, உயிரை கொடுக்குறாங்க, திருப்பி உயிரை வரவழைச்சுறாங்க திருப்பி. அப்படி உயிர் போகிற நிலையில அந்த மாதிரி ஒருத்தர் உதவி செய்கிறாரு. அது யாரு? எம்பெருமான் தான், பெருமாள் தான். அதை எப்படி நினைச்சுக்கணும்னா, ஒரு பெரிய ஏரி, நல்ல குடிநீர் இருக்கிற ஏரிய நாம திடீர்னு தாகம் எடுக்கும் பொழுது பார்க்கிற மாதிரி இருக்கு. அதுதான் பெருமாளுடைய சேவை, தரிசனம். என்ன, அவருடைய கை எப்படி இருக்கு? அந்த ஏரியில இருக்கிற தாமரை பூவா இருக்கு. கரச்சரண சரோஜே, திருவடியும் தாமரை, திரு கைகளும் தாமரை. அதனால கம்பன் ராமாயணத்தில் சொன்னா தாமரை காடு பூத்ததம்மான்னு சொன்னான். ஒரே முகம் தாமரையா இருக்கு,
கண்கள் ரெண்டும் தாமரையா இருக்கு, கை ரெண்டும் தாமரையா இருக்கு, கால் ரெண்டும் தாமரையா இருக்கு, நல்ல ஒரே தாமரையா இருக்கு. கரச்சரண சரோஜே. சரி, அவருடைய திருக்கண்கள் எப்படி இருக்கு? காந்திமன் நேத்திர மீனே. அழகான கண்கள். அழகான கண்கள்னா திருப்பாணாழ்வாருடைய அமலநாதிபிரான் படித்தாதான் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் ஸ்ரீரங்கம் வரணும், இப்போ மாமி கேட்டால் நான் பங்குனி உத்திரம் வரணும், நீங்கள் தங்கறதுக்கெல்லாம் இடம் இருக்குது அப்படின்னா, தங்கறதுக்கெல்லாம் இடம் இருந்தால் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்படி எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் தங்கறதுக்கு பயம் இல்லாமல் தங்கலான்னு சொன்னேன். அதனால் சில இடங்கள் சௌரியமாக இருக்கும், சில இடங்கள் சௌரியமாக இருக்காது. சௌரியமாக இடம் ஏற்படுத்தியிருக்கோம், வாங்கோ அப்படின்னு சொன்னேன். எல்லாம் பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அதனால் அமலானநாதிபிரான் சேவிக்கும் பொழுது உடையவர் என்ன பண்ணார் உங்களுக்கு தெரியும். ஒரு ராஜாவை, சோழ ராஜாவை, தன்னுடைய ராணி என்ற மனைவியை கண்கள் நன்றாக அழகாக இருக்குன்னு நினைத்தவனே கொண்டு போய் சந்நிதியில் நிறுத்தி வச்சு, உன்னுடைய மனைவியுடைய கண்களை விட இங்கே ஒரு கண்கள் அழகாக இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாசுரத்தை பாடின உடனே அவனும் அந்த மயங்கிட்டான்னு சொல்லுவான். பெருமாளுடைய கண்கள் அழகில் மயங்கிட்டான்னு சொல்லுவான். காந்திமன் நேத்திர மீனே. கண்கள் மீனா இருக்கு. அந்த ஏரியில முதல்ல கால் கை ரெண்டும் தாமரையா இருக்கு, தாமரைப்பூ மலர்ந்த ஏரியா இருக்கு. ரெண்டாவது காந்திமன் நேத்திர மீனே. அப்புறம் ஸ்ரமமுஷி புஜ வீச்சி வியாகுலே காதமாக்கே. அங்கே ஏரியில் குதிச்சிட்டோம். தண்ணி குடிக்கிறதுக்காக ஏன்னா ஒரே வெயில், இது பாலைவன பிரதேசம், வெயில் நம்மளை எரிக்குது. அதனால் தண்ணிக்குள்ளேயே குதிச்சாச்சு. கையில் குதிச்ச உடனே நீச்சல் தெரியாது எனக்கு. அதனால் இப்படி கையை வச்சு ஆட்டுறோம். புஜவீச்சி, கையை அலைகளாக ஆட்டுறோம். புஜவீச்சி. மனசுக்குள்ள கவலை, நீச்சல் தெரியலையே, உள்ள ஏரியில் முழுகிடுவோம், என்னவோம், தண்ணி குடிக்கிறதுக்காக ஏரியில் சாவே வந்துடும் போல் இருக்கேன் அப்படின்னு பயப்படுறோம். விஜவீச்சி வியாகுலே. ஏன்னா அப்படி ஏரி குளிச்சவர் பாட்டு தான் தெரியுது ஏரி ஒரு 10 அடி ஆழம். நானே 4 அடி உயரம் தான் இருக்கேன், எப்படி உள்ளே போயிடுமே அப்படின்னு பயமா இருக்கு. அதனால புஜவீச்சி வியாகுலே காதமாக்கே. என்ன 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 அந்த ஏரி? ஹரிசரசி, எம்பெருமான்கிற ஏரி. ஹரிசரசி விகாக்கிய ஆபியத்தே. ஆபிய நன்றாக குடிச்சிட்டோம், தாகத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டோம். அதனால தேஜ ஜலௌகம், அவருடைய பளபளப்பு தான், திருமேனியுடைய பளபளப்பு தான் அந்த ஜலம். அந்த ஜலம், அந்த ஏரி முழுக்க அந்த ஜலம் என்ன நிலைமை இருக்கு? எம்பெருமானுடைய திருமேனியுடைய பிரகாசம், ஒளி, அதுதான் ஏரி. ஹரிசரசிவகாக்கிய ஆபிய தேஜ ஜலௌகம் பவமரு பரிகின்ன கேதமத்யத்யஜாமி. முதல்ல சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி அதுக்கு ஒரு அர்த்தம் தமிழில் பொருள் கொடுத்தாதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சமஸ்கிருதம் எவ்வளோ சுலபங்கிறது தெரியும். அதனால் அதுக்காக சொல்கிறோம். இல்லாட்டா வெறுமை தமிழ்லேயே பேசிட்டு போகலாம். தமிழ்லேயே பேசிட்டு போனால் எங்களுக்கும் பேச்சு வராது. ஏன்னா நான் சமஸ்கிருத பேராசிரியர். சமஸ்கிருதம் நடுவில் 2 பேர் வந்தாங்க. எம்ஏ மியூசிக் படிக்கிறவங்க வந்தாங்க, சங்கீதம் படிக்கிறவங்க வந்தாங்க. வந்துட்டு நாங்கள் மாரல் பற்றி நீதி கதைகள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னா. நீதி கதைகள்லாம் நாங்கள் உங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ சொல்கிறதுக்கு முடியாது, நான் சம்ஸ்கிருதம் தான் சொல்லுவேன் அப்படின்னு. ஏன்னா சம்ஸ்கிருத டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது சம்ஸ்கிருதம் தான் சொல்ல முடியும், சம்ஸ்கிருதத்தை சொல்லி தான் நீதி கதைகள் சொல்ல முடியும். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வாருடைய முகுந்த மாலையை எடுத்துக்கொண்டால் சம்ஸ்கிருதத்தை சொல்லிட்டு தான் தமிழ் சொல்ல முடியும். அதனால் இப்போ 9வது முடிஞ்சது. ஏன்னா சுருக்கமாக தான் முடிக்கிறோம். எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நடுவில் சந்தேகம் கேளுங்க யாராவது அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் எழுந்தோடனே எப்போ முடிப்பீங்க சார்னு கேட்டார். அதனால் நான் சொன்ன இதில் பொருள் ஒன்றும் கேட்கல. அதனால் நடுவில் ஒருத்தர் எழுந்தார். இன்னும் கையில் கத்தி வச்சுருந்தார். என்ன கோவிலெல்லாம் பார்த்தேன், அம்மன் கோவிலில் தான் இந்த சுவர்லேயே பார்த்தா கத்தியோட அம்மன் இருக்காங்க. இன்னும் கத்தி வச்சுருந்தாரு. நான் சொன்னேன், என்னை வெட்டுங்க, இந்த மாலையை சேர்த்து வெட்டுங்க அப்படின்னு. ஏன்னா யாரோ போட்டாங்க. இல்லை உங்களை வெட்ட மாட்டேன் சார், நீங்கள் உட்காந்துருக்காரு விஜயராகவன், அவர் தான் என்னை கூப்பிட்டார் அப்படின்னு. அதுதான் அந்த மாதிரி இல்லை. அதனால் கேள்வி கேட்க சந்தேகம் என்ன கேட்குறதுங்கும் போது அதனால் பொருள் எப்படி சொல்கிறோம்? ஸோ சரசி ஜனயனே சசங்க சக்ரே முரபிதிமா விரம ஸ்வச்சித்தரந்தும் சுகதரம் அபரம் நஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணா மிருதேன துல்லியம். எம்பெருமானுடைய திருவடியை நினைக்காத நாள் பிறவாத நாள். எம்பெருமானுடைய திருவடியை மனதுக்குள்ளே நினைச்சா யாரு சொல்றது? ராஜா குலசேகரன் சொல்றது. ராஜா கிட்ட எல்லா வசதியும் இருக்கு, சாப்பாட்டுக்கு கவலை இல்லை. ராத்திரிக்கு அரிசி இருக்கா, உப்மா பண்ண போறீங்களா,
என்ன தொட்டுக்க என்ன அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எது ஆர்டர் பண்ணாலும் கிடைக்கும். அதனால் நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், ஹோட்டலுக்கு போய் என்ன கேட்கணும்னா நான் 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 கேட்கணும். நான்னு ஒரு இது இருக்குது, இந்த மைதா மாவில் பண்ணுற கூட இந்த நான் தான் வரணுங்கிறேன். ஏன்னா வீட்டில் உப்புமா தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அங்கே கொஞ்சம் நான் வீட்டில் பண்ண தெரியல, அதனால் நான் அகங்காரத்தோடு சொல்கிறோம். அது மாதிரி சாப்பிட்றதுக்கு கவலை இல்லை ராஜாவுக்கு, பணத்தை பற்றி கவலை இல்லை. எங்கேயும் போகலாம். தினம் 1000 பேருக்கு அந்தணர்களுக்கு வேதம் படித்தவர்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கு தெரியும், பின்னாடி சொல்கிறோம். அதனால் அந்த கதையை அதனால் வேகமாக போவோம். அதனால் இங்கே பெருமாளுடைய கண்கள் எப்படி இருக்கு? தாமரை கண்கள், சரசிஜ நயனே. அப்புறம் கையில் என்ன வச்சிருக்காரு பார்த்தா பயங்கர எல்டிடி மாதிரி இருக்காரு. ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்க மாதிரி, பாகிஸ்தான்லேருந்து உள்ள ஊடுருவ மாதிரி தீவிரவாதி மாதிரி இருக்காரு. கையில் ஒரு பக்கம் சங்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கம், கையில் கத்தி கதை, நந்தகம்னு ஒரு கத்தி, சார்ங்கம்ங்கிற ஒரு வில்லு, அதுக்கப்புறம் பின்னால் ஒரு அம்பரா துணி, அதுக்கப்புறம் சங்க சக்கர கதா, கதை ஒரு மேசு கதைன்னு ஒன்று, அதுக்கு கௌமோதகின்னு பேர். இந்த பேரை பார்த்தீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. கௌமோதகின்னா பூவால் ஆனதுன்னு அர்த்தம். குமுதம்னா அல்லி மலர், அந்த அல்லி மலரான ஆனது அந்த கதை. அல்லி பூவால் ஒருத்தர் அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அதனால் பூவால் அடித்தா வலிக்குமா? வலிக்காது. அப்படி கையில் வச்சுருக்காரு. 5 ஆயுதங்கள் வச்சுருக்காரு, 5 ஆயுதங்கள். அந்த 5 ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டாலும் அவர் நம்ம மேலே கிருப்பையாக இருக்கார். சசங்க சக்கரே சசங்கஹஸ்தே, வலது கையில் இருக்கிற சக்கரம் ஞானம் கொடுக்குறது, இடது பக்கத்தில் இருக்கிற சங்கம் அமைதியை கொடுக்குறது, சாந்தத்தை கொடுக்குறது, அதனால் நம்முடைய கோபத்தை தணிக்கிறது. அதனால் இந்த மாதிரி சசங்கஹஸ்தே. அப்புறம் முரபிதி மாவிரம சொச்சித்தரந்தும், தன்னுடைய மனசு தனக்கே அடங்கல். நம்ம மனசு இப்போ இங்கே உட்காந்துருக்கோம், வேற எங்கேயோ போயிட்டு பார்க்குது, நம்ம வீட்டில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களோ. ஆனால் ஒருத்தன் சொன்னாங்க, சினிமா போனான்னா ஒரு ஃப்ரெண்டு, இன்னொரு ஃப்ரெண்டு கோயிலுக்கு வந்தான். சினிமா போனவன் கோயிலில் என்னென்ன கடவுளை கும்பிட்டுருக்கான் தன்னுடைய நண்பன் நினச்சிட்டு இருக்கான். கோவிலில் வந்தவன் சினிமா என்ன நடந்திருக்கும், கதை எப்படி இருந்திருக்கும், பாட்டு எப்படி இருந்திருக்கும், சண்டை எப்படி இருந்திருக்கும்னு அவன் நினச்சி பார்த்தானா. ஸோ அந்த மாதிரி 2 நண்பர்கள் அப்படி இருந்து சொன்னாங்க, நீ கோவிலுக்கு போ, நான் சினிமா போகிறேன். அந்த மாதிரி இல்லாமல் இங்கே சசங்கஹஸ்தே முரபிதி, ஒரு முரன்னு ஒரு ராட்சசன், அவனை அடித்தவன் எம்பெருமான். அதனால் அந்த முரன்கிறவன் ஒரு ட்ரம்னு சொல்லுவாங்க, வாசிக்கிற வாத்தியம். அந்த வாத்தியம் ரூபமாக கிருஷ்ணாவதாரத்தில் வந்தான், அவனை அடித்து கொல்ல வேண்டியிருந்தது. அதனால் முரபிதி மாவிரம சொச்சித்தரந்தும், தன்னுடைய மனதை பார்த்து ஏ மனதே அடங்கி அடங்கி, இப்போ சொல்கிறாங்க, இப்போல்லாம் அடங்கி அடங்கின்னு ஒரு வார்த்தையெல்லாம் அடிக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க. நிறைய பேசினா அடங்கு அப்படிங்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் சின்ன பசங்க பேசுகிற பேச்சு தான் நம்ம பேசினா தான் எல்லாருக்கும் புரியுது. அதனால் அந்த அடக்கு சொல்கிறாங்க. சொச்சித்தரந்தும் சுகதரம் அபரம் நஜாது ஜானே. இதை விட திருவடி தேர், எங்களுக்கு வழக்கம் என்னன்னா, வகுப்பில் அமைதியாக இருந்தால் தான் நாங்கள் சொல்லி கொடுப்போம். இல்லைன்னா யாராவது ஒருத்தர், நீங்கள் யாராவது மாணவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நீ பேசிப்பா, இந்த சேரில் வந்து உட்காந்துக்கோன்னு சொல்லுவோம். நாங்கள் போய் கீழே உட்காந்துக்கிறோம், நீங்கள் இந்த நாற்காலியில் உட்காந்து. இப்போ நாற்காலிங்கிறது எப்போதுமே ஆடுற நாற்காலி, பதவி இருக்காது, நிற்க மாட்டேங்குது. ஒரு 5 வருஷம் கழிச்சு கட்சி மாறிடுது. அதனால் பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியாது. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருவடியை தேனான்னு நினைக்கிறேன். திருவடியை தேனை குடிக்கும் பொழுது வேற இன்பம் இல்லைங்கிறத அனுபவிச்சார் குலசேகர ஆழ்வார். அதை நமக்கும் சொல்றார். சுகதரம் அபரம் நஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன துல்லியம். பெருமாளை பற்றி நினைக்கும் பொழுதே, வீட்டில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கோயிலுக்கு வந்தாலும் பெருமாளை நினைக்கும் பொழுது நமக்கு மனசில் ஒரு இன்பம் ஏற்படணும். அப்படி எதுக்காக? கவலையெல்லாம் மறந்து, கவலை இருந்தால் மறந்து, கவலை இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். பெருமாள் இதையே நினச்சிக்கணும். காலையில் நான் சில பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு என்கிட்ட படித்த பொண்ணு கேட்குது, அதுக்கு 2 குழந்தை. அந்த 2 குழந்தைக்கு ஒரு குழந்தை